பாரம்பரிய அரிசி மற்றும் பாரம்பரிய சிறுதானியங்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமா பயோ ஆக்டிவ் மாலிகல்ஸ் என்ற ஒரு விஷயத்தை தான் அடிப்படையா வச்சு பேசிட்டு இருக்கோம். மெடிசனல் ப்ராப்பர்ட்டி, மருத்துவ குணம் அடிப்படையான ஒரு மூலக்கூறுகளா ஒரு அடிப்படை காரணமா அந்த பயோ ஆக்டிவ் மாலிகல்ஸ். அதோட முக்கியத்துவம் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு எபிஜெனெட்டிக் டீரெகுலேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? எபிஜெனெட்டிக் டீரெகுலேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த எபிஜெனெட்டிக் டீரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையே மிக நுணுக்கமான மருத்துவ அறிவியல், ரொம்ப முன்னேறிய மருத்துவ அறிவியல். இது ஒவ்வொரு செல்களிலும் உள்ள அந்த டிஎன்ஏ மூலக்கூறுகள் இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏ மூலக்கூறுகள்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மைனூட்டான செயல்பாடு சம்பந்தமான குறைபாடுகள், இந்த குறைபாடுகள் எந்த ஒரு வியாதிக்குமே அடிப்படை. அந்த குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய ஒரு அறிவியல் தான் எபிஜெனெட்டிக் டீரெகுலேஷன் என்ற ஒரு செயல்பாடு. இந்த எபிஜெனெட்டிக் டீரெகுலேஷன்ஸை பண்ணக்கூடியது உயிராற்றல் மூலக்கூறுகள் மட்டுமே என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். உன்னிப்பான ஒரு மருத்துவ அறிவியல் இது. எபிஜெனெட்டிக் டீரெகுலேஷன்ஸ் என்ற ஒரு முறை மூலமாக டிஎன்ஏ மூலக்கூறுகளின் செயல்பாடுகளில் ஏற்படும் நுண்ணிய குறைபாடுகளை துல்லியமாக கண்டறிந்து அதை தடுத்து சரி செய்து அந்த செல்லின் செயல்பாடுகளை அழகாக எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் மிக 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 துவக்க புள்ளியில் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு முறைதான் எபிஜெனெட்டிக் டீரெகுலேஷன்ஸ். இந்த எபிஜெனெட்டிக் டீரெகுலேஷன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பவர் பயோ ஆக்டிவ் மாலிகுல் மட்டும்தான் இருக்குன்றதை அவங்கள்ட்ட நம்ம பகிர்றேன். நன்றி.